மக்கள் வியாதியிலையும் பிரச்சனையிலையும் இருக்கிற போது நீங்கள் அநேகர் கூப்பிடுறாங்க கிறிஸ்தவங்க, வியாதிலுக்கு சுகம் பெறுவதற்கு வாங்க சொல்கிறாங்க. வியாதிலிருந்து விடுதலையா நீங்கள் வாங்க, உங்களுக்கு இயேசு விடுதலை தருவார். அப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரத்தில் அந்த காரியத்தில் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க, அதை ஒரு அனுபவத்தை குறித்து இந்த ஜனங்களுக்கு நீங்கள் சொன்னால் ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். சுகமளிக்கிற காரியங்களை நம்ம வால் போஸ்டர்களில் மற்ற இடங்களில் பார்க்குறோம். நீங்கள் சொன்னீங்க அநேக இடத்துல அழைப்பு கொடுக்குறாங்க. அதெல்லாம் நடக்குமா? அதுபடிக்கூடிய செயல்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னா இருக்குது. டிவைன் ஹீலிங் இருக்குது. ஏன்னா வேதாகமத்திலேயே இயேசு சொல்கிறாரு, விசுவாசிக்கிற நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதி அஸ்தர்கள் மேலே கைகளை வைப்பார்கள், அப்போது சொஸ்தமாகும் சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு டிவைன் சம்பந்தமான ஹீலிங் அது நடக்குது. அது 12 வருடமாக இரத்தப்போக்கு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இருந்தால், நான் எப்படியாகிலும் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நான் சுகமாகி விடுவேன் என்று சொல்லி மனதில் எண்ணிக்கொண்டு இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டார். உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று சுகமானார். என்னுடைய ஊழியத்திலையும் அப்படிப்பட்ட செயல்கள் அது நடந்திருக்கு. நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். சுருக்கமாக ஒரு சாட்சிகளை சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிற கூடிய சூழலில் வியாதிகள் இருக்கு. கிட்னி ஃபெயிலியர்னு சொல்றாங்க, கேன்சர்னு சொல்றாங்க, சுகர் வியாதின்னு சொல்றாங்க. இப்படி பல வியாதிகளிலே பாதிக்கப்பட்டு மரிக்கும் தருவாயிலையும் சென்று கொண்டிருக்கிறாங்க. சிலர் மரித்தும் போகிறார்கள். இந்த அநேக வியாதிகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதலாவது தன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பாவங்கள். இந்த பாவத்தின் வழியாக அங்கே வியாதிகளுக்கு அது காரணமாய் மாறிவிடுகிறது. ஒரு குடிகாரன் என்று சொல்லி வைத்துக் கொள்வோமே, அனுதினமும் குடிக்கிறவனாக இருந்தால் குடித்து குடித்து தன்னுடைய குடல் வெந்து மரித்து போகிற சம்பவங்களை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். இது பாவத்தினாலே உண்டானது. பிசாசின் கிரியையினாலே செயல்னாலே உண்டாகிற வியாதிகள். ஒரு மரித்து போன ஆவி அவர் மரித்து போயிருப்பதற்கு முன்பாக ஒரு வியாதியிலே பாதிக்கப்பட்டிருந்தால், உதாரணமாக ஒருவருக்கு கிட்னி ஃபெயிலியர், அந்த கிட்னி ஃபெயிலியரில் அவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்து போன உடனே அந்த கிட்னி ஃபெயிலியர் உள்ள அந்த மரித்த அந்த ஆன்மா ஒருத்தருக்கு அது பிடிச்சிருச்சு. அதை பிடிக்கும் போது போய் ஜெபம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். போய் ஜெபிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஆவி, ஒரு ஸ்பிரிட் இருந்தது. அந்த ஆவியை துரத்தின உடனே கிட்னி ஃபெயிலியர்னு சொன்னவங்க அடுத்த டெஸ்ட் பண்ணி பார்த்தா கிட்னி எல்லாம் நல்லா இருக்கு, நீங்கள் போயிடலாம், டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, அநேக வியாதிகளுக்கு காரணம் இந்த தீய ஆவிகள் அல்லது பிசாசுகள் தான் காரணம். இதன் வழியாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்திலே பார்க்கும்போது அநேக பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தீய ஆவிகளை துரத்துகிற போது அதோடு கூட இருக்கிறதான வியாதிகள் நீங்கி சுகமாயிருக்கிறது. இரண்டாவது, கேன்சர் வியாதியில பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த டிவைன் ஹீலிங் மூலமாக, ஏன்னா வேதத்தில் வரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, குணமாக்கும் வல்லமை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த குணமாக்கும் வல்லமையின் மூலமாக ஒருவருக்கு வியாதி வந்திருக்க போது அந்த வியாதிக்காக ஜெபிக்கிற போது அவங்களுக்கு அந்த டிவைன் பவர் மூலமாக அந்த வியாதி சுகமாகும். என்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை சொல்றேன். இதே மாதிரி கேன்சர் பிரச்சனையில பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியாச்சு. ஆனால்
முடிவு நிலைக்கு வந்துருச்சு, அவங்க மரித்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்லாம். இப்போ கடைசி தருணத்தில் போய் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி நீங்கள் விசுவாசிங்க, ஏனென்றால் பைபிளில் போட்டிருக்கு, வியாதியஸ்தர்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார், அவங்க சீஷர்களும் சுகம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த கேன்சர் அது மறைந்து விடும் அப்படின்னு சொன்னபோது அவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க, முழுமையாய் நம்பினாங்க. பின்னாடி நாங்கள் ஜெபிக்கும் போது அந்த கேன்சர் அப்படியே கரைந்து ஒன்றுமில்லாமல் சுகமாய் மாறிவிட்டது. இன்றைக்கும் அவங்க உயிரோடு கூட இருக்காங்க. அதனால் டிவைன் ஹீலிங் இருக்கா அப்படின்னா இருக்கு. அதனால நிறைய வியாதிகளை சுகமாக்க முடியும். அதற்கு ஆதாரமாக வேத வசனங்கள் நிறைய எழுதப்பட்டிருந்தாலும் அதற்குரிய ஆட்கள் அந்த காரியங்களை செய்யும் போது அது சுகமாய்விடும். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் இந்த செயலை செய்யக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அதனால தீய ஆவியினால பிசாசுகளால வியாதியை கொண்டு வந்து அதை ஆவிகளை திரட்டும் போது அந்த நபருக்கு சுகம் கிடைத்திருக்கிறது. அவங்களுக்கு கேன்சர் இருக்கிற போது அதுக்கு ஜெபிக்கும் போது இந்த டிவைன் ஹீலிங் மூலமாக அவங்களுக்கு சுகம் கிடைத்திருக்கிறது. அநேகர் இன்றைக்கு சாட்சியாக நம்ம கேட்கும்போது, எப்படி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சம்பவத்தில் வியாதியின் நிமித்தமாகத்தான் அநேகர் வந்திருக்காங்க, அநேக பிரச்சனைகளிலிருந்து வந்திருக்காங்க. இதை நம்ம அநேக இடத்துல கேட்கும்போது சொல்லக்கூடிய செயலாக இருக்கு. அதனால வியாதியிலிருந்து சுகம் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். விசுவாசித்தால் நம்பினால் கிடைக்கும்.